இவ வேலைக்கு ஆக மாட்டா. ஏமா மயில் சந்தோஷமா தானே இருக்கா, அப்புறம் என்ன? நீங்க வேற அதுக்கு மேல இருக்கீங்க. இரு இரு, இப்ப நீ யாருக்கு போன் பண்ண போற? வேற யாருக்கு? மயிலுக்கு தான். நாளைக்கு கண்டிப்பா போலாம், சரியா? இருங்க மாமா, போன் அடிக்குது, அம்மா தான் கூப்பிடுறாங்க. எடுத்து பேசு. மயிலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஹோட்டல்ல ரூம்லாம் வசதியா இருக்குதா? ஆமாம்மா, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏசி ரூம், குளு குளுன்னு இருக்கு. வெளியே போக மனசே வர மாட்டேங்குது. ஆனாலும் மாமா தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு வெளியே போகாம இருந்தா எப்படின்னு சொல்லி வெளியில எல்லாம் கூட்டிட்டு போனாரு. நீ அனுப்புன போட்டோவெல்லாம் பார்த்தேன். பாத்தியா? நீ நாங்க டின்னர் சாப்பிட்டோமே அந்த போட்டோ எல்லாம் பாத்தியா? இப்பதான் பார்த்தேன். பாத்தியா மா? அந்த சாப்பாடெல்லாம் செம்ம டேஸ்டா இருந்துச்சுமா. சிக்கன், மட்டன்னு அம்புட்டு வெரைட்டி இருந்துச்சு. வயிறு நிறைய நாங்க 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டோம். இப்ப சந்தோஷமா உனக்கு? ரொம்ப சந்தோஷமா. ஏன் மயில, மாப்பிள்ள உன்னை 3 மணி நேரம் வெளியில காக்க வச்சிருந்தாரு, அத பத்தி ஏதாச்சும் அவர்கிட்ட பேசுனியா? மாமா, பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி, போய் பேசிட்டு வா போ. பேசிட்டேமா, நான் சாரி கேட்டேன், மாமாவும் சாரி கேட்டாரு. அம்பிட்டுதான், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ எதுக்கு சாரி கேட்ட? நான் தானேம்மா மாத்தி ரூம் புக் பண்ண, அதுக்கு சாரி கேட்டேன். அவரும் உன்னை காக்க வச்சிருக்க கூடாது மயிலு, சாரின்னு சொல்லிட்டாரு. ஓ, உடனே நீ சமாதானம் ஆயிட்டியாக்கும்? ஆமா. அப்போ கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? கையில காசு இல்லாம உன்னை தெருவுல உட்கார வச்சிருக்காரு மாப்பிள்ள. அதுவும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல, 3 மணி நேரம். ஆனா நீயும் வெக்கமே இல்லாம அவர் கூட ஊரை சுத்திட்டு வந்திருக்கிற. ஏமா? அப்புறம் வேற என்ன பண்ணணுமா? மயிலு, ஒரு நாளாச்சும் முழுக்க பேசாம இருந்திருக்கணும். அப்பதாண்டி ஓ அருமை அவருக்கு தெரியும்.